மாநகர சபையிலே நேற்று, அதாவது மாநகர சபையின் அந்த நகரினிலே நேற்று 2 கடைகள் தீப்பற்றி எரிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அண்மை காலங்களாக எமது மாநகர சபையில் எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களிலே கடை தொகுதிகள் மற்றும் தங்குமிடங்கள் போன்ற கொட்டேல்ஸுகள் உள்ளிட்டவற்றில் அண்மை காலமாக தீப்பெட்டி எரியும் நடவடிக்கைகள், அந்த அனர்த்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இத்தகைய இந்த அனர்த்தங்கள் நடைபெறும் போது மாநகர சபைக்கு கிடைக்கப்படுற அறிவுறுத்தல்களுக்கு அமைய எங்களது மாநகர சபையில் இருக்கிற தீயணைப்பு பிரிவினர் தங்களை அர்ப்பணித்து அந்த தீயணைப்பு செயற்பாடுகளை செய்து அவற்றை காப்பாற்றி வருகின்றனர். நேற்று நடந்த அந்த 2 கடைகளிலும் மின்னொழுக்கு காரணமாக அந்த தீ ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது எப்படியாக இருந்தாலும் தீ அனர்த்தம் ஒன்று ஏற்படும் போது அதை அணைப்பது மாநகர சபைக்குரிய ஒரு சமூக கடமை என்றும், அந்த தீ பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கு கொடுக்க வேணும் என்பது அதுவும் ஒரு தலையாய கடமையாகவும் எமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே நாங்கள் அண்மையிலே மட்டக்களப்பு நகரத்திலே இருக்கிற இந்த வர்த்தகர்களை அழைத்து இந்த தீ அனர்த்தம் ஒன்று ஏற்படும் போது முற்று முழுதாக அதை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செயற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம். அதன் அடிப்படையிலே இப்போவும் கூட தற்சமயம் கூட நாங்கள் இந்த ஊடக செயலமர்வில் நான் வெளிப்படுத்துவது, இந்த நகரினிலே இருக்கின்ற வர்த்தகர்கள் நீங்கள் கட்டாயம் உங்களது அந்த வர்த்தக நிலையங்களில் உடனடியாக எமது மாநகர சபையுடன் தொடர்பு கொண்டு அந்த ஃபயர் எஸ்டிங்விஷர் என்று சொல்ற அந்த தீ அணைப்பு கருவியை நீங்கள் கட்டாயம் பொருத்த வேணும். நீங்கள் அதை பொருத்துகின்ற போதுதான் நாங்கள் அடுத்த புது வருடங்களுக்கான உங்களது வியாபார லைசன்ஸ்களை, உரிமங்களை நாங்கள் வழங்குவோம். அப்படி அந்த தீயணைப்பு கருவி பொருத்தாதவர்கள் நாங்கள் இனிமேல் அந்த லைசன்ஸ்களை வழங்க மாட்டோம் என்பதை நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஏனெனில் அந்த தீயணைப்பு கருவியை நீங்கள் பொருத்தி இருக்கின்ற போது அந்த கார்பன் டை ஆக்சைடு கொண்ட அந்த கருவியானது உடனடியாக ஒரு தீ ஒன்று ஏற்படும் போது உடனடியாக நீங்கள் அதை செயல்பட்டு அதை அணைச்சி அந்த முதலுதவி அந்த நடவடிக்கையை நீங்கள் செய்து கொண்டு வருகிற நேரம் மாநகர சபையிலிருந்து எங்களுக்கு கிடைத்த அறிவுறுத்தலுக்கு அமைய ஒரு 10 நிமிடத்துக்குள் 5 தொடக்கம் 10 நிமிடத்துக்குள் எமது அந்த தீயணைப்பு பிரிவினர் அங்கே வந்து சேர்ந்து தொடர்ந்து அந்த தீயணைப்பை மேற்கொள்வதற்கு அது இலகுவாக இருக்கும். இல்லாட்டி அந்த தீயணைப்பு மிகவும் விலாவாரியாக பெரிதாக பரவி மிகவும் அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அது தள்ளப்பட்டிருக்கும். ஆகவே அதை தடுக்கும் முகமாகத்தான் நாங்கள் அந்த தீயணைப்பு கருவியை கட்டாயம் நீங்கள் உங்களது ஒவ்வொரு கடைகளிலும் பொருத்த வேணும் என்கின்றதை நாங்கள் ஒரு கட்டளையாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம். அது மட்டுமல்ல, தற்பொழுது இந்த எல்னினோ என்கின்ற ஒரு காலநிலை மாற்றத்துக்குள் நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். இந்த மாற்றத்தின் காரணமாக இந்த வளிமண்டலம் சூடாகி அந்த காற்றுக்கள் எல்லாம் சூடாக இருப்பதன் காரணமாக இந்த தீ பரவுவதற்கு ஏதுவாக இருக்கலாம் என்கின்ற ஒரு எதிர்வு கூறுகளும் சொல்லப்படுகிறது. எனவே இத்தகைய இந்த நடவடிக்கைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு அப்படியாக ஒரு தீ ஒன்று ஏற்படும் போது அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியது எங்களது மாநகர சபைக்குரிய ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஃபயர் எஸ்டிங்விஷர் என்று சொல்லப்படுகிற அந்த தீ அணைப்பு கருவி பொருத்துவது என்பது தற்பொழுது மாநகர சபை மக்களுக்கான அந்த ஒரு அடிப்படை தேவைகளில் ஒன்றாக நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். ஏனெனில் வதிவிடங்கள், கொட்டைல்கள், வியாபார தலங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்களிலேயும் இந்த தீயணைப்பு கருவிகள் என்பது முக்கியமாக கருதப்படுகிற ஒரு உபகரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தற்பொழுது திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இந்த ஃபயர்
கிளியரன்ஸ் சர்டிபிகேட்டுகளை வழங்கி இந்த தீயணைப்பு கருவிகளை நீங்கள் பொருத்த வேணும் என்கின்ற அந்த அறிவித்தல்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். எது எப்படியாக இருந்த போதிலும் மாநகர சபை கட்டாயம் நாங்கள் ஒவ்வொரு கடைகளில் இருக்கின்ற நீங்கள் இந்த தீயணைப்பு கருவிகளை பொருத்த வேணும் என்கிறதை மிகவும் அழுத்தமாக கட்டளையாக நாங்கள் உங்களுக்கு அதை வழங்குகின்றோம். அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற போது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு காணப்படுகின்றது. உண்மையில் பல வகையான அனர்த்தங்களில் இந்த தீ அனர்த்தம் என்பது உயிர் சேதம் மற்றும் உடைமை சேதத்தை பாரிய அளவில் ஏற்படுத்தக்கூடியது. அந்த அடிப்படையில் மாநகர சபை எங்களுடைய தீயணைப்பு பிரிவினரை 24 மணி நேரமும் பணியில் ஈடுபடுத்தி ஒரு தீயனர்த்தம் ஏற்பட்டால் உடனடியாக மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் பல எங்களோட வெப்சைட் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் மற்றும் எங்களோட ஹாட்லைன் ஊடாகவும் அந்த தகவலை பெற்று உடனடியாக அந்த ஸ்தலத்துக்கு சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் எங்களுடைய தீயணைப்பு பிரிவினர் கொண்டு வருகின்றனர். அந்த அடிப்படையில் மிக அண்மை காலங்களில் ஏற்பட்ட தீயனர்த்தங்கள் எல்லாம் மிக விரைவாக செயற்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. உண்மையில் தீயனர்த்தம் ஏற்படுகின்ற போது அதை காணுகின்ற முதல் நபரே அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரம் மாநகர சபைக்கு அழைப்பை ஒன்றை எடுத்து எங்களுடைய தீயணைப்பு வாகனம் வரும் வரை அந்த கட்டுப்பாட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கணும். ஆனா எங்களோட வாகனம் இந்த நகர் பகுதிக்குள்ளால வெளியேறி குறிப்பிட்ட தீயனர்த்தம் நடந்த இடத்துக்கு வாரதுக்கு 10 நிமிஷமோ அதுக்கு மேற்பட்ட நேரமோ எடுக்கும். அந்த டிராபிக் பிளாக் மற்ற தூரத்தை பொறுத்தது இருக்கு. அப்ப அந்த நேரம் அதுக்குள்ள 10 நிமிஷத்துக்குள்ள தீயன்றது இந்த பெருக்கல் விருத்தி மாதிரி பெருகிக்கொண்டே போகும். அப்ப அதை நாங்க எங்கட வாகனம் போய் சேர்ற நேரம் சில வேளை அந்த கடையில பெரும்பகுதி அழிஞ்சிடும். ஆகவே அந்த இடத்திலேயே தீயணைப்பு கருவி ஒன்று அந்த கடையோ அல்ல அந்த வீடோ வர்த்தக நிறுவனமோ வைத்திருந்தால் பக்கத்துல உள்ள கடைனாலும் சரி, இப்ப மாநகர சபைக்குள்ள எல்லா கடையும் வச்சிருந்தா பக்கத்து கடையில தீ ஏற்பட்டாலும் நம்மட கருவியை கொண்டு அணைச்சு நாங்க சின்ன அளவிலேயே கட்டுப்படுத்தலாம். ஆகவே அந்த அடிப்படையில எங்களோட முதல்வர் இப்ப குறிப்பிட்ட மாதிரி சகல வர்த்தக நிறுவனங்களும் இந்த தீயணைப்பு கருவியை கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்பது நாங்கள் மாநகர சபையால் நடைமுறைப்படுத்துறோம். அப்படி நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களுடைய மிஸ்லேனியஸ் ரெவென்யூ பிரிவு தீயணைப்பு பிரிவு ரெண்டும் இணைந்து ஒவ்வொரு கடைகளுக்கு முதலாக கடிதத்தை கொடுப்போம். நீங்க கட்டாயம் இதை நடைமுறைப்படுத்தணும் என்று. ரெண்டாவது அவங்க அந்த தீயணைப்பு கருவிகளை வாங்கி வைக்கணும் மாநகர சபையில ஆலோசனைக்கு அமையும். அப்படி இல்லாட்டி நாங்கள் அவங்களுடைய வர்த்தகத்தை புதுப்பிக்கிற ரேட் லைசன்ஸ் புதுப்பிக்கிறத நாங்க தடைப்படுத்துவோம் என்றதையும் கூறிக்கொண்டு, உண்மையில் மாநகர சபை உங்களுக்கு தெரியும் பெரிய அளவான கட்டணங்கள் தீயணைத்தம் ஏற்படக்கூடிய பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டணங்களுக்கு ஒரு பில்டிங் பிளான் போடக்குள்ள யூடியும் சரி எம்சியும் சரி நாங்க ஃபயர் கிளியரன்ஸ் கேட்போம். பெரிய அளவு ஹோட்டல் வீடுகளுக்கோ சிறிய கடைகளுக்கோ இல்லை, பெரிய அளவு ஹோட்டல், பெட்ரோல் செட், பெரிய அரசு நிறுவனங்கள், தனியார் வைத்தியசாலைகள் ரெண்டு வார பெரிய பில்டிங்களுக்கு நாங்கள் இதை கேட்போம். அப்படி கேட்கக்குள்ள இதுவரை காலம் எங்களுக்கு கிழக்கு மாநிலத்துல இந்த ஃபயர் கிளியரன்ஸ் எடுக்கிறதுல ஒரு தடை இருந்தது. ஆனால் தற்போது மாநகர சபை இந்த வேலையை செய்கின்றது. இந்த ஃபயர் கிளியரன்ஸ் என்ற ஒன்றை நாங்கள் தற்போது வழங்குகிற நடைமுறைக்குள்ள வந்திருக்கோம். ஆகவே எங்களுக்கும் ஃபயர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்க போய் நேரடி அந்த பில்டிங்கை பார்த்து ஒரு எக்ஸிஸ்டிங் வழி, மற்றது பொதுவாக ஃபயர் ஒன்று ஏற்பட்டால் அசம்பிள் பண்ணக்கூடிய இடம், ஃபயர் ஒன்று ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கிற டிடெக்டர்ஸ், மற்றது ஸ்மோக் டிடெக்டர்ஸ், மற்றது எல்லா விஷயமும் இருக்குதான்னு பார்த்து அது ஒவ்வொரு அதில் கேட்டகரி இருக்க வேண்டும். அது நாங்கள் ஃபயர் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ல காட்டுவோம் என்ற அடிப்படையில் அந்த கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் இப்போ தற்போது மாநகர சபை வழங்குகின்றது. ஆனால் இது சின்ன அளவான கடைகளுக்கு பொருத்தம் இல்லாட்டியும் நாங்கள் பாரிய அளவான மாநகர சபைக்குள்ள வர பெரிய பில்டிங்களுக்கு இது கட்டாயப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரம் சிறிய அளவான கடைகள் இவங்க இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்று சொல்லப்படுற தீயணைப்பு கருவிகளை வச்சிருக்கணும். ஏன் வீடுகளில் கூட இப்போ ஸ்ப்ரே டைப்ல வருது, கார்ல வாகனங்கள்ல கூட அந்த ஸ்ப்ரே டைப் நாங்கள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சிருக்கலாம். இதை சின்ன அளவான தீயணைத்த மாறினமே நாங்கள் அதை ஸ்ப்ரே மாதிரி மோட்டர் ஸ்ப்ரே மாதிரி சின்னதாக இருக்கும் அடிச்சு நூத்துடலாம். சின்ன ஆன்லைன்ல எல்லாம் இருக்கு. அப்போ அது வீடுகள் அதை நாங்கள் இப்போதைக்கு கட்டாயப்படுத்தலாம். ஆனால் வர்த்தக நிறுவனங்கள் கட்டாயமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறும். ஏனென்றால் இந்த வியாபாரம் என்றது ஒரு